வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் 1000 சதுர கிலோமீட்டர் பகுதியினை தற்போது தமது படைகள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக உக்ரைனின் ஆயுத படைகளின் தலைமை தளபதி தெரிவித்தார். உக்ரைன் ராணுவம் கடந்த செவ்வாய்க்கிழமை அதன் வடகிழக்கு சுமி பிராந்தியத்திலிருந்து ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தை நோக்கி ஒரு ஆச்சரியமான எல்லை தாண்டிய படையெடுப்பை தொடங்கியது. உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுக்குள் எல்லை கடந்து சென்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக முன்னர் உக்ரைன் ஆதரவு ரஷ்ய இயக்கங்களால் உரிமை கோரப்பட்டது. அவை உக்ரைனில் இருந்து சென்ற ரஷ்ய பிரஜைகளால் ரஷ்யாவுக்குள் உள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல்கள். ஆனால் உக்ரைன் இராணுவத்தின் வழக்கமான துருப்புகள் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்வது இதுவே முதல் முறை. அதுவும் ஒரு திட்டமிட்ட முறையில் ஆயிரக்கணக்கான துருப்புகள், டேங்கர்கள், கவச வாகனங்கள், ஆர்ட்லரி சிஸ்டங்கள் அணிவகுத்து ரஷ்யாவுக்குள் நுழைந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் ரஷ்ய படைகள் எப்படி உக்ரைனுக்குள் படையெடுத்து சென்றனவோ அதே போல கடந்த வாரம் உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள் படையெடுத்து சென்றன. நேற்று திங்கட்கிழமை உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியின் டெலிகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட காணொலி ஒன்று பிப்ரவரியில் உக்ரைன் இராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற கர்னல் ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்ஸ்கி குர்ஸ்கில் உள்ள உக்ரைனின் படைகளை பற்றி பேசுவதை காட்டியது. துருப்புக்கள் தங்கள் பணிகளை செய்து வருகின்றனர். ரஷ்யாவுக்குள் முழு முன் வரிசையிலும் போர் தொடர்கிறது. நிலைமை உக்ரைன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சிர்ஸ்கி கூறினார். திங்கட்கிழமை ரஷ்ய அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான RIA நோவோஸ்டி தனது டெலிகிராம் சேனலில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒரு சந்திப்பை மேற்கொண்டார். அங்கு செயல் குர்ஸ்க் ஆளுநரால் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. பிராந்தியத்தின் நிலைமை கடினமானது மற்றும் குறிப்பிட்டது. RIA நோவோஸ்டியின் காணொலி காட்சிகளில் புட்டின் கோபமாக நடந்து கொண்டதையும் சந்திப்பின் போது ஆளுநரிடம் குறுக்கிடுவதையும் காட்டுகிறது. BBC செய்தி புட்டின் மத்திய ரஷ்ய அதிகாரிகளின் கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய பணி எதிரிகளை நமது பிரதேசத்தில் இருந்து வெளியேற்றுவது என்று கூறியதாக தெரிவித்தது. குர்ஸ்க் மீது உக்ரைனின் ஊடுருவல், டொன்பாஸ் பகுதியில் மாஸ்கோவின் தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் உக்ரைன் மேற்கொண்ட முயற்சி என்று புட்டின் கூறினார். உக்ரைன் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்த முயல்கிறது என்றும் ரஷ்ய ஜனாதிபதி கூறினார். நேற்று திங்கட்கிழமை முதல் முறையாக ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் உக்ரைனிய படைகள் செயற்படுவதை செலன்ஸ்கி உறுதிப்படுத்தினார். அவர் தனது டெலிகிராம் சேனலில் உக்ரைன் துருப்புக்கள் மற்றும் தளபதிகளின் உறுதியான மற்றும் தீர்க்கமான செயல்களை பாராட்டினார். ரஷ்யாவுக்குள் உக்ரைனிய படையெடுப்பு மற்றும் படை முன்னகர்வுகள் எல்லை பகுதிகளில் இருந்து ரஷ்ய பொதுமக்களை வெளியேற்றும் ஒரு பெரிய அலையை தூண்டிவிட்டன. 1,80,000 பேர் வெளியேறும்படி கூறப்பட்டதாகவும் 1,21,000 பேர் ஏற்கனவே வெளியேறிவிட்டதாகவும் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்திய கவர்னர் ஸ்பிர்னோவ் நேற்று கூறினார். இன்று ரஷ்யாவின் அவசரகால அதிகாரிகளின் கூற்றுப்படி மேலதிகமாக 76,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியை காலி செய்யுமாறு கூற திட்டமிடப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்ய படையெடுப்பு காரணமாக உக்ரைனுக்குள் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இடம்பெயர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போது அதே கதி ரஷ்ய பொதுமக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக குர்ஸ்க் பிராந்தியத்தில் மனிதாபிமான உதவிகளை வழங்க உக்ரைன் தயாராக இருப்பதாக செலன்ஸ்கி குறிப்பிட்டார். எப்படியான மனிதாபிமான உதவியை ரஷ்யர்களுக்கு வழங்க முடியும் என்று அவர் குறிப்பிடவில்லை. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஊடுருவுவதன் மூலம் ரஷ்ய நிலைத்தன்மையை குறைமதிப்புக்குட்படுத்த முயற்சிப்பதாகவும் ஆனால் அது வெற்றியடையாது என்றும் கூறினார். உக்ரைனிய படைகள் ரஷ்யாவுக்குள் கடந்த செவ்வாய்க்கிழமை படையெடுத்து சென்று இன்னமும் போர் புரியும் நிலையில் ரஷ்ய உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பிராந்திய ஆளுநர்களுடன் நடத்தப்பட்ட தொலைக்காட்சி கூட்டத்தில் பேசிய புட்டின், எமது நாட்டுக்குள் ஊடுருவியுள்ள எதிரி நிச்சயமாக ஒரு தகுதியான பதிலை பெறுவார். மேலும் நாம் எதிர்கொள்ளும் அனைத்து இலக்குகளும் சந்தேகத்திற்கு இடமின்றி அடையப்படும். போரில் உக்ரைன் தனது பேச்சுவார்த்தை நிலையை மேம்படுத்த முயற்சிப்பதாக தோன்றுவதாகவும் அதனால் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தனது இராணுவ நடவடிக்கையில் ரஷ்ய பொதுமக்களை குறிவைத்ததாகவும் புட்டின் குற்றம் சாட்டினார். எதிரியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி கேள்வியே இல்லை என்றும் புட்டின் கூறினார். உக்ரைன் போர் முனையின் மற்ற பகுதிகளில் ரஷ்யாவின் முன்னேற்றத்தை மெதுவாக்க முயற்சிப்பதாகவும் ஆனால் மாஸ்கோவின் படைகள் இன்னமும் முன்னேறி வருவதாகவும் அவர் கூறினார். கிழக்கு உக்ரைனில் பல மாதங்கள் ரஷ்ய படைகள் போர் புரியும் நிலையில் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் செய்த இந்த படையெடுப்பின் நோக்கத்தை உக்ரைன் பகிரங்கமாக வெளியிடவில்லை. ஆகஸ்ட் 6ஆம் தேதி உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்குள் தனது திடீர் எல்லை தாண்டிய படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து இன்று வரை புட்டின் கூறிய கருத்துக்களில் அவர் கூறிய மிக விரிவான கருத்து இதுதான்.
இதன் மூலம் உக்ரைன் படைகள் இன்னமும் ரஷ்யாவுக்குள் போர் புரிகின்றன என்பதை புட்டின் ஒப்புக்கொண்டுள்ளார். அதை ரஷ்ய படைகளால் கடந்த ஒரு வாரமாக தடுக்க முடியவில்லை என்பதையும் புட்டின் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த புதன்கிழமையே உக்ரைன் ராணுவத்தை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தது. அவர் ரஷ்யாவுக்குள் நிலைமையை கட்டுப்படுத்துவோம் என்பதையும் உக்ரைனின் அதிர்ச்சி தாக்குதல் வெற்றியடையாது என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதையும் இப்போது வெளியிட்ட கருத்தின் நோக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் நிலைமை சரியாக முன் நிலைமை மோசமடைவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் புட்டின் அதிகாரிகளிடம் கூறினார். உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தான் போர் புரிகின்றன. அதற்கு அருகே உள்ள இரு எல்லை பிராந்தியங்களான பெல்கரோட், பிராயன்ஸ்க் ஆகியவற்றிலும் அவசரகால சட்டத்தை பிறப்பித்துள்ளது ரஷ்யா. பிராயன்ஸ்க் பிராந்திய கவர்னர் வழங்கிய சூழ்நிலை அறிக்கைக்கு பதிலளித்த புட்டின், நமது நாட்டின் உள் அரசியல் சூழ்நிலையை அசைக்க, எல்லை மண்டலத்தின் நிலைமையை சீர்குலைக்க எதிரி தொடர்ந்து முயற்சிப்பார். எனவே இன்று பிராயன்ஸ்க் பிராந்தியம் ஒப்பீட்டளவில் அமைதியாக இருந்தால் நாளை அதே நிலைமையில் இருக்கும் என்று அர்த்தமில்லை. பிராயன்ஸ்க் பிராந்தியத்திற்குள்ளும் உக்ரைன் படைகள் ஊடுருவலாம் என்று நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று புட்டின் எச்சரித்தார். குர்ஸ்க் பிராந்தியத்தின் ஆளுநர் அலெக்சி ஸ்மிர்னோவ் அதே கூட்டத்தில் உரையாற்றுகையில் உக்ரைன் அங்குள்ள 28 குடியேற்றங்களை கைப்பற்றியதாகவும் உக்ரைனிய படைகள் ரஷ்ய எல்லைகளுக்குள் 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு அனைத்து குடியேற்றங்களையும் கைப்பற்றிவிட்டதாகவும் கூறினார். குர்ஸ்க் பிராந்தியத்தின் உக்ரைனுடனான எல்லை 25 கிலோமீட்டர் நீளமானது. அப்படி பார்க்கும்போது ரஷ்ய எல்லை 25 கிலோமீட்டர் நீளத்திற்கு 12 கிலோமீட்டர் சுருங்கியுள்ளது என்று ரஷ்ய நிர்வாக தலைவரான கவர்னர் அதிகாரப்பூர்வமாக ரஷ்ய ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார். அதை ரஷ்ய அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. உக்ரைன் படையெடுப்பை தடுப்பதற்காக ரஷ்ய படைப்பிரிவுகள் அங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தினமும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உக்ரைன் துருப்புகள் தினமும் ரஷ்யாவுக்குள் மேலும் மேலும் ஆழமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.